சிஎஸ்கே ஆர் ஸ்டில் இன் அலைவ் இந்த பிளே ஆஃப் ரேஸ் சொல்லணும். நேற்று மேட்ச்ல டெல்லி கேபிட்டல்ஸ் ஒன் சைடட் மேட்சா சிஎஸ்கே வின் பண்ணிருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்சுக்குள்ளேயே வரல சொல்லணும். டாஸ் அவங்க என்னதான் வின் பண்ணாலும் அண்ட் சிஎஸ்கே மேட்ச் அசால்ட்டா வின் பண்ணிட்டாங்க சொல்லணும். அந்த பத்தி இந்த வீடியோல தான் பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா இந்த வீடியோ லைக் கொடுத்து மறக்காம எல்லாத்தும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். சிஎஸ்கேக்கு ஆரம்பத்துல பவுலிங்ல முகேஷ் சௌத்ரி பவர் பிளேல கலகலான பவுலிங் போட்டு சொல்லணும். அவர் ஒரு 4 ஓவர் போட்டு 31 ரன் கொடுத்து ஒரு விக்கெட். அவரோட ஜாப்பை பாத்தீங்கன்னா கரெக்டா பண்றாரு. எல்லா மேட்ச்லயுமே பாத்தீங்கன்னா கரெக்டா ரன்ஸும் கொடுக்க மாட்டாரு, விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் அகில் ஹுசைன் உள்ள வந்த மேட்ச்லயே அவரோட பெர்ஃபார்மன்ஸை காட்டியிருக்காரு. அவரால் என்ன பண்ண முடியும்னு 4 overs 19 runs 1 wicket. அது முக்கியமான கேஎல் ராகுலோட விக்கெட் தூக்கிருப்பாரு. எனக்கு இன்னும் புரியல அகில் ஹுசைன் லாஸ்ட் மேட்ச் ஏன் டிராப் பண்ணாங்க தெரியல. மேபி அந்த குஜராத் மேட்ச்ல அவருக்கு ஒரு சின்ன இன்ஜுரி ஏற்பட்டிருக்கும் ஹெட்ல. சோ அதனால அவருக்கு ஒரு மேட்ச் ரெஸ்ட் கொடுத்தாங்களான்னு தெரியல. ஆனா அகில் ஹுசைன் உள்ள வந்த உடனே அவர் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. இன்னொரு பக்கத்துல மிடில் ஓவர்ஸ்ல சிஎஸ்கேக்கு உள்ள வந்தாருங்க. 100 ஆகும்போது 3 overs போல் போட்டாலும் 22 ரனுக்கு 2 விக்கெட். அவர் மேபி 4th over கூட போட்டுக்கலாம். ஆனா சிஎஸ்கேக்கு அந்த ஒரு குஷன் இருந்துச்சு. ஏன்னா பவுலிங் லைனப்ல நல்லாவே போட்டாங்க எல்லாருமே. சோ நூர் அகமது எவ்வளவு நல்லா பண்றாரோ அது சிஎஸ்கேக்கு பெரிய பாசிட்டிவ் சொல்லணும். ஏன்னா அப்கமிங் மேட்சஸ் எல்லாமே நாக் அவுட். சோ நூரோட ஃபார்ம் ரொம்ப முக்கியம். இன்னொரு பக்கத்துல குர்ஜப்னீத் சிங் ராமகிருஷ்ணா கோஷ் பதிலா உள்ள வந்தாரு. 4 overs 29 runs 1 wicket. டெத்ல அருமையா போட்டாரு சொல்லணும். அதுலயும் அந்த ஸ்லோவர் ஒன்ஸ்ல பயங்கரமா யூஸ் பண்ணாரு. நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் நேத்து அவரோட பவுலிங்கை பார்த்து. அந்த ஒரு லைன்ல பாத்தீங்கன்னா அடிக்கிற மாரி கொடுக்க மாட்டாரு. அந்த பிச்சுக்கு ஏத்த மாரி பாத்தீங்கன்னா நேத்து குர்ஜப்னீத் சிங் பவுலிங் போட்டாரு சொல்லுங்க. அருமையா போட்டிருந்தாரு. அவர் ஒரு 4 overs 29 runs 1 wicket. ராமகிருஷ்ண உள்ள வந்து அவர் கலக்கலான பவுலிங் போட்டிருக்காரு. சத்தியமா இந்த பையனை பார்த்து நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். என்னதான் ஓவராலா சிஎஸ்கே போலர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாலும் நேத்து அன்ஷுல் கம்போஜோட பெஸ்ட் டே இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா நேத்து அவர் 4 overs கிட்டத்தட்ட 50 runs கிட்ட கொடுத்துட்டாரு. அதுலயும் அவரோட லாஸ்ட் ஓவர்ல பாத்தீங்கன்னா 20 runs அன்ஷுல் கம்போஜ் லீக் பண்ணியிருந்தாரு. சோ அவருக்கு ஒரு பேட் டே சொல்லணும். இந்த சீசன்ல எல்லா மேட்ச்லயும் விக்கெட் எடுத்து கலக்கலா போட்டிருந்தாரு. பட் அவருக்கு நேத்து அவரோட டே இல்ல சொல்லணும். நிறைய ரன்ஸ் லீக் பண்ணாரு. இட்ஸ் ஓகே. ஒரு மேட்ச் பிளேயர்ஸ்க்கு இந்த மாதிரி ஆகுது சகஜம் தான் சொல்லணும். திடீர்னு பார்த்தா சிஎஸ்கேட பவுலிங் லைனப்ல ஜெமி ஓட்டன் பவுலிங் போடாமையே கிட்டத்தட்ட சிஎஸ்கே 20 over முடிக்க போறாங்க. அதுவும் நல்லா பவுலிங் போட்டிருக்காங்க. என்னன்னு தெரியல இந்த மேட்ச்ல ஜெமி ஓட்டன் பவுலிங்கே வரல. அந்த 19வது ஓவர் ஒரே ஒரு ஓவர் பார்த்தீங்கன்னா ஃபைனலா வந்தாரு. அதுக்கு முன்னாடியே அவர் பவுலிங் மார்க்லாம் பண்ணாரு. அதுக்கப்புறம் அந்த ஓவர் தூக்கிட்டு நம்ம முகேஷ் சௌத்ரி உள்ள வந்தாரு. ஒரு பக்கத்துல ஜெமி ஓட்டனுக்கு இன்ஜுரின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கத்துல ரெப் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து என்ன ஒரு நியூஸ் வந்திருக்குன்னா அவர் 100% ஃபிட்ன்ற மாதிரி தான் இப்போதைக்கு நியூஸ் பண்ணிருக்காங்க. சோஃபார் அந்த 100% ஃபிட்னஸா ஜெமி ஓட்டன் இருக்கணும். ஏன்னா சிஎஸ்கே இதுக்கு மேல இன்ஜுரி ஆனாங்கன்னா கண்டிப்பா அந்த டீம் தாங்காது சொல்லணும். ஏன்னா ஜெமி ஓட்டன் சீசன்ல சிஎஸ்கேக்கு பேட்டிங்ல தேவையா பேட்டிங்ல ரன் ஸ்கோர் பண்ற பவுலிங்ல வேணுமா நான் முக்கியமான விக்கெட்ஸ் எடுத்துறாருன்னு கலக்கலான பவுலிங் பண்ணிருக்காரு. சோ அவரோட ஒரு இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமா இருக்கும். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரையும் ஹோப்ஃபுல்லி எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது. ஜெமி ஓட்டன் ஃபுல் ஃபிட்டா இருந்தாருன்னா அண்ட் சிஎஸ்கேக்கு அதுதான் நல்லது சொல்லணும். ஏன்னா வரக்கூடிய மேட்சஸ் எல்லாமே நாக் அவுட். சோ நம்ம ஜெமி ஓட்டன் மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் கண்டிப்பா சிஎஸ்கேக்கு தேவைப்படுவாங்க. ஓவராலா சிஎஸ்கேக்கு 156 தான் டார்கெட். சிஎஸ்கே லாஸ்ட் மேட்ச்ல தான் இதே மாதிரி ஒரு டார்கெட்டை சேஸ் பண்ணிருக்கோம். சிஎஸ்கேக்கு ஒரு ஏத்த டார்கெட்னு சொல்லணும். இந்த 150 170 இருக்க டார்கெட் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா சிஎஸ்கே சேஸ் பண்றாங்க. அதை தவிர்த்து 160+ டேஸ்ல சிஎஸ்கே இதுவரையும் தோத்ததே இல்லைன்ற மாதிரி ரெக்கார்ட் எல்லாம் போட்டாங்க நேத்து. அதுக்கேற்ற மாதிரி சிஎஸ்கே நேற்று அருமையான ஸ்டார்ட் கொடுத்தாங்க. ஆரம்பத்துல ருத்ராஜ் கேக்வாட் என்னதான் பவுண்டரிஸ் அடிச்சாலும் அதுக்கப்புறம் அவருமே பாத்தீங்கன்னா வெறும் 6 ரனுக்கு அவுட் இருப்பாரு. ருத்ராஜ் கேக்வாட் 2 மேட்ச்ல ஃபார்முக்கு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா அகைன் லுங்கி இங்கிடிய பால் ஸ்டாப் ஆகுது. பட் அந்த ஒரு ஷார்ட் விளையாடி பாத்தீங்கன்னா ஏதோ தப்பான ஷாட்டுக்கு அவுட் ஆன மாதிரி தான் தெரிஞ்சு அவருமே. அதுக்கப்புறம் ஊர்வில் பட்டேல் உள்ள வந்தாரு. அவரோட வேலையை அவர் கரெக்டா பண்ணிடுறாரு. பட் அவர் இன்னும் கொஞ்சம் லாங்கா ஆர்டர் இருக்கலாமான்னு தோணுது. ஏன்னா அவருடைய வேலை அடிக்கிறது தான். போய் நீங்க அடிங்க அவுட் ஆனாலும் பரவாயில்லைன்ற மாதிரி தான் அமிச்சாங்க. பட் அவர் அக்ஷர் பட்டேல ஒரு ஷாட் அக்ராஸ் ஆட போய் அவரோட விக்கெட் கொடுத்துருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் உள்ள சஞ்சு சாம்சனும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். இன்னொரு பக்கத்துல ஒரு கார்த்திக் சர்மா யங்ஸ்டரை அண்ட் நல்லாவே லீட் பண்ணாரு சொல்லணும் சஞ்சு சாம்சன். அண்ட் அவரோட ஃபார்மே பார்த்தா ரொம்ப முக்கியங்க. நிறைய டைம்ஸ் எடுத்தாரு. ஃபர்ஸ்ட் 22 balls 22 runs தான் அடிச்சாரு சஞ்சு சாம்சன். ஆனா அதுக்கப்புறம் அவரால் டேக் ஆன் பண்ண முடியும்னு காட்டினாரு. குல்தீப் யாதவ் ஒரு ஓவர்ல 2 6 அடிச்சாரு. அக்ஷர் பட்டேல் நம்ம நட்ராஜன் இவங்க எல்லாருமே பார்த்தா டேக் ஆன் பண்ணி 50 ஸ்கோர் பண்ணாரு. அதுக்கப்புறம் அங்க வந்து சஞ்சு சாம்சன் அவரோட வேலையை காட்ட ஆரம்பிச்சாரு. மேட்சை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொண்டு போனாரு பினிஷிங். சஞ்சு என்னதான் பொறுமையா விளையாடுற மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2 பிக் ஓவர் பாத்தீங்கன்னா கொண்டு வந்தாரு. அண்ட் ஒரு 20 runs பாத்தீங்கன்னா 2 பிக் ஓவர் அடிச்சாரு. சோ அங்கேயே பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ஆல்மோஸ்ட் மேட்சை முடிச்சிட்டாரு. அவர் ஒரு 87 runs அடிச்சாரு. எப்பெல்லாம் சஞ்சு சாம்சன் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறாரோ அப்பெல்லாம் சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க. சோஃபார் நேத்து மேட்ச்ல ஒரு 87 அடிச்சாரு. அதே மாதிரி சிஎஸ்கே மேட்சை வின் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கத்துல வேற லெவல் கிளாஸ் பேட்டிங் சொல்லணும். நம்ம கார்த்திக் சர்மா மேட்சுக்கு மேட்ச் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல ஒரு வின்னிங் சேஸ்ல ஒரு முக்கியமான பங்கா இருந்தாரு ருத்ராஜ் கேக்வாடோட. இப்ப இந்த மேட்ச்ல சஞ்சு சாம்சனோட ஒரு முக்கியமான பார்ட்டா இருந்திருக்காரு. இதுக்கு சிஎஸ்கே 14 crores கொடுத்து இந்த மாதிரி பிளேயர் எடுத்திருக்காங்கன்னு கேட்டவங்களுக்குலாம் கார்த்திக் சர்மா அவரோட பேட் மூலமா ரிப்ளை கொடுத்திருக்காரு. 114 ரன் பார்ட்னர்ஷிப் அண்ட் சஞ்சு சாம்சனோட போன மேட்ச்
மேட்ச்ல ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப் வித் ருத்ராஜ் கேக்வாட்னா இந்த மேட்ச்ல சஞ்சு சாம்சனோட கலக்கலான பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காரு. அதுலயும் அவர் ஷார்ட் செலக்ஷன் பண்றாரு பாத்தீங்களா, எல்லா பாலும் கச்சா முச்சான்னு சுத்த போல கரெக்டான பால எங்க அடிக்கணுமோ அங்க கரெக்டா அடிக்கிறாரு. அவர் ஸ்பின்னர்ஸ் டேக் ஆன் பண்ற விதமா இருக்கட்டும், ஃபாஸ்ட் பால்ஸ் அடிக்கிற ஒரு சாய்ஸ் சூசிங்கா இருக்கட்டும், எல்லாமே நல்லா பண்றாரு கார்த்திக் சர்மா. சிஎஸ்கேவோட ஒரு அடுத்த பினிஷர் மாரி தெரியுறாருங்க. மேட்ச் கடைசி வரைக்கும் கொண்டு போய் கடைசி வரையும் முடிக்க போறாரு. ஒரு நல்ல பிளேயருக்கு அழகு சொல்லணும். சோஃபார் எந்த ஒரு டவுட்டுமே இல்ல, சிஎஸ்கேவோட ஒரு ஃபியூச்சர்ல கார்த்திக் சர்மா ஒரு பாட்டா இருக்க போறாருன்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல தெரியுது. அந்த ஒரு மெச்சூரிட்டியான பார்த்தனாக்கா ஒரு ப்ரூவ் பண்ணி காட்டிருக்காரு. கார்த்திக் சர்மா பத்தி பேசினா பேசிக்கிட்டே போலாம். ஏன்னா அருமையா விளையாடுறாரு. ஸ்ட்ரெயிட்ல ஒரு ஷாட் லுங்கி இங்கிட்டே மேட்ச் பினிஷிங் ஒரு பவுண்டரி ஒன் சிக்ஸஸ் அடிச்சு மேட்ச் பினிஷ் பண்றாரு. சோஃபார் இந்த ஐபிஎல்ல நம்ம நிறைய டேலண்ட்ஸை பார்த்திருக்கோம். அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேலண்ட்னா கண்டிப்பா கார்த்திக் சர்மாவே சொல்லலாங்க. அதுவும் பினிஷிங் ரோல்ல வந்து பண்றாருன்னா பெரிய விஷயம் சொல்லணும். சிஎஸ்கே இந்த மேட்ச் 18th ஓவர்லயே முடிச்சிட்டாங்க. பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தோன்னா 10 மேட்ச் ஆடி இருக்கும், 5 வின் 5 லாஸ், 10 பாயிண்ட்ஸோட சிஎஸ்கே 6th பொசிஷன்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் +15ல இருக்கு. சோஃபார் எந்த ஒரு டவுட்டும் இல்ல, சிஎஸ்கே அப்கமிங் மேட்சஸ் ஜெயிச்சாங்கன்னா சிஎஸ்கே டைரக்டாவே உள்ள போவாங்க. சிஎஸ்கேக்கு மேல இருக்க சன்ரைஸ் ஹைதராபாத்தும் குஜராத் ரைடர்ஸும் நான் தோக்கணும். அவங்க தோத்தாங்கன்னா சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு அவங்களோட மேட்சஸ். ஸோ பேக் டு பேக் செகண்ட் விக்டரி சிஎஸ்கே இதை கண்டினியூ பண்ணி வரக்கூடிய மேட்ச்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அப்போ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ லைக் கொடுங்க. மறக்காம 73 சேனலுக்கு போஸ்ட் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்றேங்க. மறக்காம வீடியோக்கு ஹைப் கொடுத்துருங்க. அப்ப நல்ல சிஎஸ்கே கடையில் சந்திக்கும் முறை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் ஹரிஷ். ஸ்டே டியூன்ட் கைஸ்.